முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஏன் இப்படி ஒரு சிறைச்சாலைகளை திட்டமிட்டு ஏன் தாக்குறாங்க? இது பின்னாடி கட்டாயமா ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு. யாரோ ஒருத்தங்க இதை இயக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னா சும்மா சும்மா எல்லா இடங்களையும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்க, இப்படியான வன்முறைகள் வர்றதுக்கான காரணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. எப்படி ஒரு சிறைச்சாலையில இவ்வாறான கோரிக்கைகள் இருக்கு? தொடர்ந்தும் எல்லா சிறைச்சாலைகளையுமே கலவரங்கள் மூலமா தான் உங்களோட கோரிக்கைகளை நீங்க கேட்பீங்களான்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம் எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நாள்ல இலங்கையில பல சிறைச்சாலைகள்ல பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகிட்டே இருக்கு. இதோட பின்னணி என்ன, எதனால் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, அதையும் தாண்டி நாட்டில் இன்னைக்கு என்னென்ன செய்திகள் எல்லாமே பதிவாகி இருக்கு, ரொம்ப பரபரப்பா என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பேசப்படுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பேசுறதுக்காக நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில சேர்ந்திருக்கோம். வணக்கம் சதுர்ஷி. வணக்கம் கனுஷா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நாட்டு நிலைமை தான் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? நிஜமா நாட்டோட நிலைமை தான் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க வன்முறை சம்பவங்கள் திடீர்னு ஒவ்வொரு சம்பவமா பதிவாயிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எதனால இது நடக்குது, இதோட பின்னணி என்ன, பின்னாடி இருந்து யார் இதெல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான பதில் இப்போ வரைக்குமே கிடைக்கல. ஆனா நேத்து நைட் ஆரம்பிச்ச இந்த வன்முறை அப்படி இல்லைன்னா இந்த மோதல்கள் இப்போ வரைக்குமே ஓஞ்ச மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். கண்டிப்பா. சாகர காரியமசம் இருக்காரு இல்லையா, நமக்கு ஏதாவது கருத்து சொல்லுங்கிற உரிமை இருக்குன்ற பேர்ல ஏதாவது சொல்லிவிட்டு போறது. அதே மாதிரிதான் அவர் அண்மையில இந்த போலீஸ் மா அதிபர் பத்தின ஒரு கருத்து பேசியிருந்தாரு. அது ரொம்பவே சர்ச்சைக்கு உரியதா மாறி இருக்கு. பலதரப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இப்படி எல்லாம் பேசலாமா, அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையுமே தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தியுமே நம்ம பேசலாம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதாவது ரொம்ப நாளா இழுபட்டு இருந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு சாட்சியம் அளிக்கிறதுக்காக கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். இதையும் தாண்டி இப்போ நம்ம நிகழ்ச்சியை அதாவது ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீதிபதிகளோட ஓய்வு பெறக்கூடிய வயதை திருத்தணும் அப்படின்னா அதை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாடளாவிய ரீதியில கொஞ்சம் நல்லா பேசு பொருளா மாறி இருந்தது. நாடளாவிய ரீதியில அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல் விமர்சனமாவே அது மாறி இருந்தது அண்மைய நாட்களா. அதுக்கான ஒரு பதிலும் இன்னைக்கு நாள்ல கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. நேற்றைய தினம் தான் பேசியிருந்தோம், அரசியல்வாதிகள் சொத்து விவரங்களை பகிரங்கப்படுத்தணும் சொல்லி. அதுக்கேற்ற மாதிரிதான் அவருமே இந்த ஒரு விஷயத்த பகிரங்கப்படுத்தி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விடயங்கள் குறித்து நம்ம விரிவா பேசலாம். ஓகே, ஸோ நம்ம லேட் பண்ணாம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். முதலாவது பேச போறது எதை பத்தி அப்படின்னு சொன்னா, இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மோதல் நிலைமைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எங்க ஆரம்பிக்குதுன்னா சதுர்ஷிகா, ஃபர்ஸ்டாவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு வீக்கெண்ட்ல, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல ஒரு ஈவினிங் டைம்ல திடீர்னு ஒரு சம்பவம் பதிவாகுது. அதாவது உள்ள இருக்க சிறை கைதிகள் எல்லாமே சின்னதா ஒரு தாக்குதல் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூரைக்கு மேலே ஏறி நின்று போராட்டம் பண்ணதா தகவல்கள் வெளியாகிச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னும் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அதுக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் நடந்து ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே இப்போ கிட்டத்தட்ட 3-4 சிறைச்சாலைகளில் இன்னைக்கு வரைக்குமே இந்த வன்முறை சம்பவங்கள், தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இதோட பின்னணியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதை யார் இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னைக்கு நாளில் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுலையும் மிக முக்கியமாக நேற்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவிட்ட சிறைச்சாலைக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறமா மேகசின் சிறைச்சாலைக்குள்ள இன்னொரு சம்பவம் பதிவாகுது. இது இப்படியே இன்னைக்கு காலையில் வரைக்குமே என்னதான் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்குமே தகவல்கள் வெளியாயிட்டு இருந்தாலும், இன்னைக்கு காலையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதை ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் உருவாகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது தீவிரம் அடைஞ்சு
நீர்கொழும்பு பள்ளம் சேன பகுதியில வரைக்குமே அங்க இருக்க சிறைச்சாலை வரைக்குமே இந்த வன்முறை சம்பவம் வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில தான் முதல் முறையில இந்த சிறை கலவரங்கள் வந்து ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து மகர சிறைச்சாலையில நேற்று இரவு தான் மகசின் சிறைச்சாலையில இப்படி ஒரு கலவரம் ஆரம்பமானது. இப்போ வந்து சிறைச்சாலையில கலவரங்கள் ஏற்பட்டா அதை நம்ம சாதாரண ஒரு விஷயமா கடந்து போக முடியல. முடியாது. ஏன்னா நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அந்த விபரீதம் எவ்வளோ நாட்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆமா. அதனைத் தொடர்ந்து மகர சிறைச்சாலை, அதனைத் தொடர்ந்து மஹசீன், குருவிட்ட, பல்லன்சேன, இதுல உயிர் சேதங்களுமே ஆகுது. அவங்க எல்லாரும் முக்கிய குற்றவாளிகளாக கூட இருக்கலாம் சிறைச்சாலையில உள்ளவங்க. இல்லைன்னா சில நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் கூட சோடிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி உள்ளவங்க கூட உயிரிழந்திருக்கலாம். அப்போ ஒரு சிறைச்சாலைங்கிறப்போ அதுல எவ்வளவு முக்கியமான குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகள் மூலமா பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி உள்ள குற்றங்கள் கூட நிரூபிக்கப்படலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏன் இப்படி ஒரு சிறைச்சாலைகளை திட்டமிட்டு ஏன் தாக்குறாங்க, சிறைச்சாலைகளுக்குள்ள ஏன் இப்படி தாக்குதல் நடத்தப்படுதுங்கிற கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அர்ச்சனா நாணயக்காரர் நீதியமைச்சர் வந்து நீதியமைச்சரா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், மக்கள் மத்தியிலும் கூட ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, இது வந்து திட்டமிட்டு தான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கே தெரியுது, நீர்கொழும்பு சிறைச்சாலையில சரி யதார்த்தமா நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அதனை தொடர்ந்து கொஞ்ச நாட்கள்லயே மகர சிறைச்சாலையில இப்படி ஒரு கலவரம். சரி, மகர சிறைச்சாலையில நடந்ததுமே யதார்த்தம் சொன்னாலும் கூட இப்போ நேற்று மகசின் சிறைச்சாலையில, குருவிட்ட சிறைச்சாலையில, பல்லன்சேனையில நடந்ததுகளை வந்து நம்ம யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னு கடந்து போக முடியாது. இது திட்டமிட்டு தான் நடக்கிறாங்க. இது ஏன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் வந்து சூடு பிடிச்சிருக்கு, கிளைமாக்ஸை நோக்கி போகுதுன்னு கூட நாங்க பேசியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. திட்டமிட்டு தான் செய்யறாங்க அப்படின்னு அர்ச்சனா நாணயக்காரர் சொல்லி ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய 3 சிறைச்சாலைகள்ல இவ்வளவு வன்முறைகள் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. ஆமா, அதாவது மகர சிறைச்சாலையில சம்பவம் பதிவாகிற டைம்ல வந்து அரசாங்கத்தோட புலனாய்வு பிரிவு வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான சிறைச்சாலைகள்லையும் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் பதிவாகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அரசாங்கம் அதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அது எங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா சிறைச்சாலைகளோட பாதுகாப்பும் வந்து பலப்படுத்தப்பட்டது. எப்படி இதோட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த நீர்கொழும்புல நடந்த விஷயத்துல வந்து கைதிகள் என்னென்ன விஷயத்த வந்து அவங்களுடைய பிளஸ் பாயிண்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, அவங்க எதை வச்சு அதிகாரிகளை தாக்குனாங்க, அங்க இந்த அதிகாரிகள் விட்ட பிழைகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து அவங்க அதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மகர சிறைச்சாலையில சம்பவம் நடக்கும்போது உடனே அங்கிருந்து சிறைச்சாலை அதிகாரிகள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, உள்ள இருந்த ஆயுதங்களையும் மற்ற அந்த மருந்துகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் வெளியில வந்திருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, முன்னாடி நடந்த சம்பவத்துல கைதிகள் எதை பயன்படுத்தினாங்க, எதை வந்து அவங்களுடைய வெப்பனா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியும் இல்லையா? அப்போ இந்த மகர சிறைச்சாலையில அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதாவது புலனாய்வு தகவல் கிடைச்சதுக்கு அப்புறமா எல்லா சிறைச்சாலைகளையுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அப்படின்னா இந்த சிறைச்சாலை வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கற்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து அந்த இடங்கள்ல இருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஆயுதங்களை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து கைதிகள் கிட்ட இருந்து தூரமாக்கி தான் வச்சிருந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இப்போ வீடியோஸ் அவ்வளோ வெளியில வந்திருக்கு. எப்படின்னா, அவங்களுக்கு அதிகாரிகளை தாக்குறதுக்கு எதுவும் இல்லாம இந்த சுவர்களை வந்து அவங்க உடைக்கிறாங்க. உடைச்சு அதுல கிடைக்கிற அந்த கற்களை பயன்படுத்தி வன்முறையில ஈடுபடணும் தான் இதோட மோட்டிவா இருந்திருக்கு இல்லையா? அப்படியே ஒரு விஷயத்த செஞ்சு அந்த அங்க இருக்க கான்கிரீட் அந்த தூண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே உடைச்சு அதுல கிடைக்கிற அந்த கற்களை பயன்படுத்தி தான் அதிகாரிகளை தாக்குறாங்க. இது எல்லா ஃபுட்டேஜஸுமே வந்து பதிவாகி இருக்கு. நிறைய ஊடகங்கள்ல கூட வெளியாகிட்டு இருக்கு. இந்த கைதிகள் எல்லாருமே ஒரு முக்கியமான பல கோரிக்கைகளையும் முன்வச்சுதான் தீவிரப்படுத்திருக்காங்க இந்த சிறை கலவரங்களை. அதாவது எங்களுக்கு வந்து பிணை கொடுக்கணும், விசாரணைகள் வந்து குயிக்கா செய்யுங்க, எங்களோட வழக்கு விசாரணைகள் வந்து இழுபறியில இருக்கு, எங்களுக்கு மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுதான் இந்த சிறை கலவரங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது நேத்து நடந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நேத்து நடந்த சம்பவங்கள் வந்து பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சிறைச்சாலையில வெளியில இருந்து ஒரு பார்சலை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க, அது ஒரு சிறைச்சாலை அதிகாரிக்கு கிடைக்குது, அதனால சண்டை வருது. இன்னொரு சிறைச்சாலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு கைதி தப்பிச்சு போக முயற்சி செய்யறாரு, அதை தடுத்த சிறைச்சாலை அதிகாரி தடுத்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஆனா இந்த குருவிட்ட சிறைச்சாலையில கைதிகளோட பெட்ஷீட் எல்லாத்தையுமே வந்து ஒன்னோட ஒண்ணு கட்டி அதை ஒரு கயிறு மாதிரி செஞ்சு அதை வந்து
அந்த சுவர்ல இருந்து வெளியில தப்பிச்சு போறதுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கதாவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதான் இது திட்டமிட்டதுக்கான சான்றுகள் இதெல்லாம் தான். இருக்கு. இப்போ ஒரு சடனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால இவ்வளவு யோசிச்சு இப்படி ஒரு சிறை கலவரங்களில் ஈடுபட முடியுமான்னு தெரியாது. ஆனா பெட்ஷீட் எல்லாம் ஒன்று சேர்த்து செய்யற அளவுக்கு இவங்க திட்டமிட்டு இருக்காங்கன்றதுமே அதுல சான்றாகுது. ஆமா, இப்போ இந்த பள்ளன்சேனையில நடந்தது அதோட பின்னணியில இருக்கிற பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இன்னைக்கு காலையில திடீர்னு என்ன நடக்குது, இப்போ ஒவ்வொரு சிறைச்சாலையில சம்பவங்கள் பதிவாக பள்ளன்சேனையில இருந்த சிறை கைதிகள் முதலாவது அந்த கூரைக்கு மேலே ஏறி போராட்டம் நடத்துறாங்க. இந்த சிறைச்சாலை கடந்த காலத்துல வந்து போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவங்களுக்கான ஒரு புனர்வாழ்வு மையமா தான் அந்த ஒரு இடமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு முழுமையான சிறைச்சாலையா மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த சிறைச்சாலையில அதிகளவானவங்க வந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் பாவனை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு கீழே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கவங்க. ஓகேவா? இப்போ இன்னைக்கு காலையில வந்து இந்த கைதிகள் ஃபர்ஸ்டா கூரைக்கு மேலே ஏறி போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறமா அவங்க முன்வச்சு, நீங்க சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு முன்வைச்ச குற்றச்சாட்டு அப்படி இல்லைன்னா கோரிக்கைன்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய போதைப்பொருள் வழக்குகள்ல அரசு ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் தாமதமா கிடைக்கிறதுனால தான் நாங்க இவ்வளவு நாள் இதுக்குள்ள இருக்க வேண்டியதா இருக்கு. அதை வந்து அது தாமதமாகிறதுனால தான் நீதிமன்றத்துல எங்களுக்கு பிணை கூட எடுக்க முடியாம இருக்கு. அப்போ நீங்க வந்து அதை தாமதப்படுத்தாம அதை வந்து விரைவுபடுத்துறீங்களா இருந்தா நாங்க நீதிமன்றத்துக்கு போய் அங்க பிணை வாங்கி நாங்க வெளியில வரலாம் அப்படிங்கறத அவங்க சொல்ற ஒரு விஷயமா இந்த கூரைக்கு மேல ஏறி நின்று போராட்டம் செஞ்சவங்களோட கோரிக்கையா இருக்கு. அப்படி இல்லைன்னா அரசாங்கம் மேல அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சில சந்தர்ப்பங்கள்ல போலீஸார் இது வந்து பின்னாடி கட்டாயமா ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு, யாரோ ஒருத்தங்க இதை இயக்கிக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னா சும்மா சும்மா எல்லா இடங்களையும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்க இப்படியான வன்முறைகள் வர்றதுக்கான காரணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் ஒரு தகவலும் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது உண்மையாவே அவங்களுடைய அதிருப்தியா? அப்படி இல்லைன்னா இது உண்மையாவே இவங்க வச்ச கோரிக்கைகள் எல்லாம் உண்மையா அப்படின்னு அதை பிளான் பண்ணிட்டு அது ஒரு காரணமா இது சொல்றாங்களா அப்படிங்கறது இப்போ வரைக்கும் உத்தியோகபூர்வமா எந்த இடத்துலயும் வெளிவரல. ஆனா இதுதான் அவங்க சொல்ற விஷயமா இருக்கு. அது எப்படி ஒரு சிறைச்சாலையில இப்போ இவ்வாறான கோரிக்கைகள் இருக்கு, தொடர்ந்தும் எல்லா சிறைச்சாலைகளையுமே கலவரங்கள் மூலமா தான் உங்களோட கோரிக்கைகளை வந்து நீங்க கேட்பீங்களான்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஆனா இந்த அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்தோட அறிக்கைகள் தாமதமாகிறது அப்படிங்கிறது வந்து இந்த சிறைச்சாலை வன்முறை சம்பவத்தோட மட்டும் இல்ல, இன்னும் பல விஷயங்களோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். பல இந்த மர்மமான முறையில உயிரிழந்தவங்களோட உயிரிழப்புகள் கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது தெரியாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமும் வந்து இந்த அரச பகுப்பாய்வு திணைக்களங்களோட அறிக்கைகள் தாமதமாகிறது தான். இப்போ இந்த கபில சந்திரசேன வழக்கா இருக்கட்டும், அதையும் தாண்டி இப்போ அண்மையில உயிரிழந்தவர் இருக்காரு இல்லையா, போலீஸ் மாதிபர், முன்னாள் போலீஸ் மாதிபர் சிடி விக்ரமரத்ன அவருடைய மரணமா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே கூட இந்த அறிக்கைகள் தாமதமாகுது. இந்த அரசாங்க தரப்புல இருக்கக்கூடிய உண்மையான ஒரு குறைபாடா அப்படிங்கிற அறிக்கைகள் தாமதமாக்கப்படுதா அப்படிங்கிற நிச்சயமா அப்படியே ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ இந்த பள்ளன்சேனை விஷயத்துக்கு திருப்பி வருவோமா இருந்தா, இங்க எப்படி இந்த மோதல் நிலைமை தீவிரமடையுது அப்படின்னா, அந்த வடிகால் பகுதிகளில் இருக்கக்கூடிய அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி கான்கிரீட் எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு உடைச்சி அது மூலமா பெரிய 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 கற்களால வந்து அதிகாரிகளை தாக்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் அதை வந்து இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கதாவும் ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. சிறைச்சாலை அதிகாரிகள் இதுக்கு எப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த நிலைமை மோசமடைஞ்சதுக்கு அப்புறமா சில கைதிகளை அதிகாரிகள் தனிமைப்படுத்தி சிறைச்சாலை கூடங்களுக்குள்ள அடைச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ வெளியில தான் போலீஸ் இருக்க முடியும், வெளியில தான் STF இருக்க முடியும், சிறைச்சாலை அதிகாரிகள் தான் இவங்களை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும். ஏன்னா இந்த கைதிகளோட மனநிலை அப்படி இல்லைன்னா எந்த கைதி எப்படி நடந்துப்பாங்க, அவங்களுடைய நடத்தைகள், இது எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தானே தெரியும், வெளியில இருக்கக்கூடிய போலீஸுக்கோ STFக்கோ தெரியாது. அப்போ சிறைச்சாலை அதிகாரிகள் தான் அவங்கள கட்டுப்படுத்தணும். அப்படிங்கிறதுனால வன்முறை நிலைமை வந்து ரொம்ப தீவிரமடையும், அவங்களோட கண்ட்ரோலையும் தாண்டி போகுமா இருந்தாதான் வெளியில இருக்கவங்க உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னால இப்போ வரைக்குமே இந்த பள்ளன்சேனை சிறை கைதிகளை வந்து அங்க இருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த சிறைச்சாலையில யாருமே உயிரிழக்கல, எந்த ஒரு உயிரிழப்பும் பதிவாகல. ஆனா நேத்து நடந்த சம்பவங்கள்ல வந்து உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு. ஆனாலும் கூட இப்ப இன்னொரு கேள்வியுமே எழும்புது,
என்னன்னா, இந்த பாதுகாப்பு பலப்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆமா. சொல்லியிருந்தாங்க. ம். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் நடந்த பிறகு. ம். அதனைத் தொடர்ந்து வந்து இந்த சின்ன சின்ன சிறைச்சாலைகள் மீது வந்து கவனம் செலுத்தலையோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஏன்னா, புஸ்ஸ சிறைச்சாலை, காலி சிறைச்சாலை போன்ற பெரிய பெரிய சிறைச்சாலைகள்ல மட்டும் தான் இவங்க கவனத்துல கொண்டிருந்தாங்க. இந்த ம். சிறிய சிறிய அந்த குருவிட்ட, பல்லன்சேன சிறைச்சாலைகள வந்து இவங்க அரசாங்கம் கவனம் எடுக்கலையோன்ற ஒரு கேள்வியுமே இருக்கு இல்லையா? இருக்கு. அதையும் தாண்டி இப்போ புலனாய்வு தகவல்கள் கிடைச்சிருக்கும் போது, அதுவும் இந்த பூசா, அதி உயர் சிறைச்சாலை, காலி சிறைச்சாலை இங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தப்படும், அப்படி இல்லன்னா வன்முறை நடக்கும் அப்படின்னு புலனாய்வு தகவல் கிடைச்சிருக்கும்போது, மறுபடியும் எதுக்கு இந்த சின்ன சின்ன அ சிறைச்சாலைகள் எல்லாமே வந்து டார்கெட் பண்றாங்க, இலக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அங்க இதுக்கு அந்த பெரிய சிறைச்சாலைகள்ல பாதுகாப்பு அதிகமா பலப்படுத்தினனால, அங்க அவங்களால கலவரங்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால கூட இந்த சிறைச்சாலைகள்ல கலவரங்கள் இருக்கலாம். ஆமா. ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ஒப்பீட்டளவுல பார்க்கும்போது 3 நேத்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வன்முறைகள் ஆரம்பிச்ச 3 சிறைச்சாலைகள்லயும் வந்து நிலைமை கட்டுப்பாட்டுக்கு கீழ கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனாலும் உள்ள கொஞ்சம் அந்த ஒரு மாதிரியான பதட்ட நிலைமை. ஏன்னா செவுரெல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு, அங்க சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறது தான். எப்ப வேணா என்ன வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா நடக்காது அப்படிங்கிற உறுதிப்படுத்தல்களும் பாதுகாப்பு தரப்பினர்கிட்ட இருந்து கிடைக்க பெற்றிருக்கு. எது எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தோட நிலைப்பாடு அப்படி இல்லைன்னா அரசாங்கம் கொடுக்குற விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இது வந்து பின்னாடி கட்டாயமா ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு. யாரோ ஒருத்தங்க இதை இயக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னா சும்மா சும்மா எல்லா இடங்களையும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்க, இப்படியான வன்முறைகள் வர்றதுக்கான காரணம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. இன்னொரு பக்கம் சொல்றாங்க, நீங்க வந்து எவ்வளோ பேர் இருக்கணுமோ அதை தாண்டி நிறைய பேரை சிறைச்சாலைகளுக்குள்ள அடைச்சி வச்சு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகுது. அப்ப நீங்க அதை நிவர்த்தி செய்யணும். இப்போ போதைப் பொருள் குற்றச்சாட்டுல கைது செய்யப்படுற எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்படுறவங்க, அப்படி இல்லாம தண்டனை உறுதி செய்யப்படுத்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒரே சிறைச்சாலையில இருக்கும்போது அங்கே கட்டாயம் ஒரு பிரச்சனை வரும். அப்ப நீங்க வந்து ஒண்ணு போதைப் பொருள்ல கண்டுபிடிக்கிறீங்களா இருந்தா, அது உறுதிப்படுத்தப்படுதா இருந்தா அவங்கள வந்து இந்த புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பணும். அங்க அவங்க வந்து ஓகேவா அவங்களுடைய அந்த வழக்கு தண்டனை விசாரணைகளை வந்து தீவிரப்படுத்தி தீவிரப்படுத்தணும். மிக நீண்ட நாட்கள் வந்து இழுப்பறையில வைக்காம உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வரணுங்கிறது தான் கைதிகளோட கோரிக்கை. ஆமா. அதையுமே அரசாங்கம் கவனத்துல கொள்ளணும். அது ம். மட்டும் இல்லாம இப்போ பெரிய சிறைச்சாலைகளுக்கு தான் பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற மாதிரியான ஒரு திட்டம் இல்லாம சின்ன சிறைச்சாலைகள், அதாவது இந்த மாதிரி குறிப்பிட்ட பல்லன்சைன, மஹசின் போன்ற சிறைச்சாலைகளையுமே பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படணும் ஒரு கோரிக்கையை நாங்களுமே முன்வைக்கிறோம். ஆமா, பார்ப்போம். நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். எதிர்வரும் நாட்கள்ல இப்போ நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு அறிக்கைகள் வெளியிடப்படும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ வரைக்குமே எல்லா சிறைச்சாலைகளோடையும் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முப்படைகள் மற்றும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சிறைச்சாலைகள்ல நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில இன்னைக்கு பிற்பகல் வேலை டைம்ல வந்து ஒரு விசேட கலந்துரையாடல் நடைபெற இருக்கதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 3 சிறைச்சாலைகளுக்குள்ள இப்படியான ஒரு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறதுனால ஜனாதிபதியோட வழிகாட்டுதல்களுக்கு கீழே எதிர்வரும் நாட்களில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதுக்கான ஒரு கலந்துரையாடல் தான் இன்னைக்கு நாளில் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போறாங்க, இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறாங்க, அவங்களுடைய தரப்பு கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாகவும் ஒரு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கோட்டாபய ராஜபக்ஷ என்னதான் நாட்டுல பல கலவரங்கள், சிறை கலவரங்கள் எல்லாமே நடந்து முடிச்சாலும் கோட்டாபய ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ போன்ற குடும்பத்தின் மீது உள்ள என்ன வழக்கு விசாரணைகள் என்ன நடக்குதுன்றதுதான் மக்களோட கேள்வியாகவுமே இருக்கு. அந்த வகையில தான் லலித் குஹன் வழக்கு 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில லலித் குஹன் 2 பேர் வந்து காணாமலாக்கப்பட்டாங்க. அந்த வழக்கு விசாரணைகள் வந்து இன்னமுமே நிலுவையில தான் இருக்கு. ஆமா. அதுக்கான தீர்வு என்னவா இருக்குங்கிறதும் மக்களுடைய கேள்வியா இருந்துச்சு. அந்த வகையில தான் அதுல வந்து வழக்குல வந்து நீங்க சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ கோட்டாபய ராஜபக்ஷ எங்களுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கு, ஜஃப்னாக்கு போக யாழ்ப்பாணத்துக்கு முடியாது. போக முடியாதுன்ற ஒரு காரணத்தை இவ்வளவு நாளாவே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரிப்பா பரவாயில்ல, நீங்க ஜூம் மூலமா சொல்லுங்க அப்படின்னுமே நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு தான் சொல்லியிருக்காங்க. என்ன லலித் குஹன் வழக்கில் தொடர்புடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய
ராஜபக்ஷ அடுத்த மாதம் 29ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதிமன்றத்திலிருந்து யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு இணைய வழியா சாட்சி அளிக்க முடியும் அப்படின்ற ஒரு நீதிமன்றம் வந்து அப்படி ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க. லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இணையவழி ஊடாக சாட்சியம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவிற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் 29ஆம் தேதி நீங்க கொழும்பு நீதிமன்றத்துல இருந்து யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு வந்து ஜூம் மூலமா வந்து சாட்சி அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவாரு அப்படின்னு தெரியாது. அங்க போறதுக்கு தான் பாதுகாப்பு காரணங்களை வந்து சுட்டிக்காட்டி இருந்தாரு. இப்ப இங்க இருந்து சொல்லலாம் இல்லையா? இந்த வழக்கு 2011 இருந்து இன்னுமே வழக்கு நிலுவையில தான் இருக்கு அப்படின்னா இவங்களோட வீட்டுல அவங்களோட உறவினர்கள் மூலமா வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதுக்கு வந்து ஒரு ஆட்கொணர்வு மனு கொண்டு வரப்படுது. அதுக்கேற்ற மாதிரி தான் வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கோட்டாபய ராஜபக்ஷ சந்தேக நபர் கிடையாது, சாட்சியம் அளிக்க தான் அழைக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல அவர் தான் வந்து பாதுகாப்பு செயலாளராக இருந்திருக்காரு. அதனால அவர் வந்து ஒரு சாட்சியமா தான் அழைக்கப்பட்டிருக்காரு. இப்போ ஆன்லைன் த்ரூ அவர் வந்து சாட்சியம் வழங்க தயாரா இருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த திகதி வந்தோடனே அவர் வந்து இங்க இருந்து ஆன்லைன்ல தான் சாட்சியம் அளிக்க போறாரு. அவர் என்னென்ன விஷயங்களை சொல்ல போறாரு, இந்த வழக்கோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இத்தனை நாள் வந்து அவர் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2019 ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறமா ஜனாதிபதியோட அந்த விசேட சலுகைகளை பயன்படுத்தி இந்த வழக்கு வந்து அதாவது தள்ளி வைக்கப்படுது. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து மறுபடியும் கவனத்துக்கு வந்திருக்கு. ஸோ விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதிமன்றத்தோட அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க. இந்த வழக்குமே மிகவும் எதிர்பார்ப்பு மிக்கதா தான் இருக்கு. ஏன்னா கோட்டாபாய ராஜபக்ஷ தான் அந்த காலத்துல பாதுகாப்பு செயலாளர் இருந்தாரு. அவர் என்ன சொல்ல போறாரு இந்த விடயத்துல, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்றதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்கு. ஏன்னா எத்தனை நாட்கள் இழுப்பறையில இருக்கு இல்லையா அந்த வழக்கு. மற்றது வந்து இப்ப இது மட்டும் இல்லை, இன்னும் பல காணாமலாக்கப்பட்டவங்களோட வழக்குகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து நிலுவையில தான் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு வழக்குகளும் வந்து இனி வரும் நாட்கள்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இப்படியான பின்னணியில இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அண்மையில சொன்ன ஒரு கருத்து பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதாவது அரசாங்க தரப்புல இருந்து இதுக்கான தீவிர விசாரணைகள் நடத்தப்படும், ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தா இது இருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் கூட சொல்லியிருந்தது. ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவரும் கூட சொல்லியிருந்தாரு, நாங்க இதுக்கான விசாரணைகளை தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய அவர்கள் வந்து நாட்டு மக்கள், அதாவது வீதியில மக்களால அடி வாங்கி தான் கொல்லப்படுவாரு, அப்படிதான் உயிரிழந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு அப்படின்னா பாக்குறதுக்கு நாங்க விரும்பல அப்படிங்கிறது தான் சாகர காரியவசம் சொன்ன ஒரு கருத்தா இருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து அது எவ்வளவு தூரம் ஒரு வன்முறையை தூண்டுற விதமான ஒரு கருத்து இல்லை கருத்து. அதனாலதான் இப்ப அரசாங்கம் சொல்லி இருந்தது விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்னு. ஆனா சொன்ன மாதிரியே இப்ப விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்படி சாகர காரியவசம் மூலமா வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பான அறிக்கை அப்படி முழுமையான விபரங்களை மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் நேற்றைய நாளில் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதோட அடிப்படையில் அந்த அறிக்கை தொடர்பாக செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மேலதிக விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கப்படணும் அப்படின்னு நீதிமன்றம் நேற்றைய நாளில் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது தொடர்பாக விசாரணைக்காக மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் பல கோரிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்கு. அதற்கான அனுமதியையும் வந்து நீதிமன்றம் வழங்கியிருக்கு. எப்படி விசாரணை செய்யணுமோ அதுக்கான கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்காங்க. அதுக்கு நீதிமன்றம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் மா அதிபர் தொடர்பாக சாகர காரியவசம் ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளியிட்ட இந்த கருத்துக்கள், சர்ச்சைக்குரிய கருத்துக்களோட அறிக்கையை திருத்தப்படாத காணொளி காட்சிகளை வந்து போலீஸார்கிட்ட வழங்கணும் அப்படின்னும் கடுவலை நீதவான் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதுக்கேற்ற விதத்தில் வந்து விசாரணைகள் எதிர்வரும் நாட்களில் நடத்தப்பட்டு அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் நடக்கப்படும் அப்படிங்கிற. கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டாதான் இனி வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நேற்றையே நம்ம பேசுற மாதிரி என்ன வேணாலும் சொல்றதுங்கிறது தான் இதுவுமே ஒரு வன்முறையை தூண்டுற விதமா தான் இருக்கு. நீங்க வந்து கொல்லப்படுவாருன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு தூரம் வன்முறையான ஒரு விஷயம் இல்லையா? அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நாங்களுமே நம்புறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணி
பின்னணியில வந்து இன்னைக்கு நாள்ல இன்னொரு செய்தி பதிவாகி இருக்கு. இந்த நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயதை வந்து அதிகரிக்கிறது. கொஞ்ச நாளாவே அரசாங்கம் மேல எதிர்க்கட்சிகள் முன் வச்ச ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இது இருந்துச்சு. உண்மையை சொல்லணுமா இருந்தா எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்னா சேர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி அதிகரிக்க விட முடியாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ் இப்படி அரசியலில் முக்கியமானவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயதை திருத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தலாக இன்னைக்கு நாளில் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் அவங்க சொன்ன அந்த வயதெல்லையை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வெடுக்கக்கூடிய வயதை வந்து 67 வந்து அதிகரிச்சிருக்கதாகவும், மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறக்கூடிய வயதை வந்து 65 அதிகரிச்சிருக்கதாகவும் தான் அந்த வர்த்தமானி அறிவித்தல்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அரசாங்கம் மூலமா இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. என்னதான் எதிர்க்கட்சிகள் எதிர்த்தரப்பினர் வந்து பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சாலும் பல விமர்சனங்களை முன்வச்சாலும் அரசாங்கம் அவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு ஏற்ற விதத்தில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. மக்களுக்கு எது சரின்னு படுதோ, மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களையும் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது இல்லை விவகாரத்துல வந்து இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது பல விசாரணைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலா இருக்கலாம், பல முக்கியமான விசாரணைகள் வந்து நிலுவையில தான் இருக்கு. அப்போ நாங்க இதுக்கு வந்து புது புது நீதிபதிகளை வந்து நியமிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் நாங்க இந்த ஓய்வு பெறும் வயதிலேயே வந்து நீட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த அரசியல் பழிவாங்கலும் இல்ல. நாமல் ராஜபக்ஷ என்ன சொன்னாரு, எங்க மீது அரசியல் பழிவாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நீதிபதிகள்ட்ட ஓய்வு பெறும் வயதிலேயே நீங்க கூட்டுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு. ஆனா மத்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஏன் இதுல ஒன்றிணைஞ்சாங்கன்னு எனக்குமே தெரியல. இதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, சுய லாபம் இருக்கு, அரசியல் லாபம் இருக்குன்றது கேள்வியா தான் இருக்கு. அதுல இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இந்த எதிர்க்கட்சி பலமா இல்ல, ஐக்கிய மக்கள் சக்தி வந்து ஒரு பலமான எதிர்க்கட்சியா இல்ல, அதனாலதான் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பலமான எதிர்க்கட்சியா இந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்றதானே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சஜித் பிரேமதாசவுமே கூட்டு, அது சிரிப்பான ஒரு விஷயம் தான். இப்படி இருந்த பின்னணியில சோ கவர்மெண்ட் என்னதான் எதிர்க்கட்சிகள் சொன்னாலும் கூட அவங்களோட ஸ்டாண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி நிக்கிறாங்க. அதுதான் நான் வந்து சரியான ஒரு தீர்மானம் தான் நாங்க எடுத்திருக்கோம். மகாநாயக தீரர்களாகலாம் கர்தினால் ரஞ்சித், மல்கம் ரஞ்சித் எல்லாரையும் பார்த்துமே இந்த ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்க. மக்கள் மத்தியில இருந்து இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல. அரசியல் தலைவர்கள் மத்தியில தான் இதுக்கு ஒரு அவங்களுக்கு காரணமுமே இருக்கு, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. அதனால இந்த ஒரு விஷயம் இப்ப வந்து பிரேக்கிங் நியூஸ் மூலமா சொல்லிட்டாங்க. அதனால பார்க்கலாம், இப்ப இவங்க வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்கன்னா இதன் மூலமா என்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்றதையுமே நாங்க பொறுத்துதான் பார்க்கணும். ஆமா, இது ஒரு பக்கம் கடந்த கால ஊழல் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும், அது தீர்க்கப்படும் அப்படிங்கறத தாண்டி சாதாரண வழக்குகளுமே கூட விரைவுபடுத்தலாம் இல்லையா? நீதிபதிகளோட சாதாரண வழக்குன்னு சொல்லும் போதும் கூட எனக்கு இந்த சிறைச்சாலை கலவரங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்னெடுத்திருக்காங்க, இழுப்பறையில இருக்காதீங்க, ஏன்னா எங்க மேல பொய் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். நாட்டில் நடக்கிற பல குற்றச்சம்பவங்கள் அப்படி இல்லைன்னா நிறைய பேர் விடுதலை ஆகணும், அப்படின்னா அவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கணுமா இருந்தாலும் கூட இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயமா தான் மக்கள் மத்தியிலையும் வரவேற்கப்படுது. ஸோ இப்படி ஒரு தகவலும் இன்னைக்கு நாளில் வெளியாகி இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த சிறைச்சாலை வன்முறைகள் தான் இன்னைக்கு நாளில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். ஸோ அதில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யும் வரைக்குமே வெளிவந்திருந்த தகவல்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ மறுபடியும் நாளைக்கு இல்லை, திங்கட்கிழமை நாங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும். திங்கட்கிழமை என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன சம்பவங்கள்லாம் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பாக நாங்கள் பேசின விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சோ மறுபடியும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.